நாம இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க நாம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த ஜின்னோட ஆவி ஹீரோ உடம்புக்குள்ள போயிருக்கும். இதை பார்த்த ஹீரோயினும் ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா எக்ஸாரிசம் பண்ணும்போது ஒரு பேய் ஒருத்தன் உடம்புக்குள்ள போகணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சில தகுதி இருக்கணும். அதனாலதான் இப்ப ஹீரோ உடம்புக்குள்ள ஜின்னோட ஆவி இருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இப்ப பார்க்கலாம். ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஜின்னோட ஆவி பாத்தீங்கன்னா ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்க ஒரு இடத்துல போய் மண்ணை தோண்ட ஆரம்பிக்குது. அப்ப அந்த மண்ணுக்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அந்த ஊசியை வச்சு குத்திடுறா. அப்ப அந்த ஜின்னோட ஆவி ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா அதை சொல்லாமலேயே ஜின்னோட ஆத்மா அழிஞ்சு போகுது. அப்போ அவனோட நினைவுகள் எல்லாம் ஹீரோயின் உடம்புக்குள்ள போகாம ஹீரோ உடம்புக்குள்ள போகுது. அப்போ சுயநினைவுக்கு வந்த ஹீரோவும் எனக்கு என்னாச்சு, இப்ப நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்ட ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது இவனுக்குள்ளதான் அந்த ஜின்னோட நினைவுகள் போயிருக்குன்னு. அதுக்கப்புறம் ஜின் தோண்டின இடத்த போய் ஹீரோயின் பாக்குறா. அதுல அந்த பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கிறா. அதுல அன்புள்ள அப்பாக்குன்னு போட்டிருக்கு. ஜின் சாகிறதுக்கு முன்னாடி அவன் அப்பாவுக்காக வாங்கியிருப்பான். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் இறந்தும் போயிருப்பான். அதை தான் ஹீரோயின் கிட்டையும் சொல்ல ட்ரை பண்ணிருப்பான். ஹீரோயின் அந்த பாக்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல கங்தேக்கு கால்ல அடிபட்டு வலியில துடிச்சிட்டு இருப்பான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க ஹீரோக்கும் கால்ல லைட்டா அடிபட்டு இருக்கும். அதனால ஹீரோக்கும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் ஹீரோயினும் இருப்பா. அப்ப ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ உங்ககிட்ட பேசுற அளவுக்கு என்கிட்ட எந்த விஷயமும் கிடையாதுன்னு சொல்றான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வயசானவரும் ஜங்கு வராங்க. ஹீரோயின் ஜங்கு கிட்ட இப்ப கங்தேக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறா. கங்தேக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு மாசம் பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கன்னு ஜங்கு சொல்றாங்க. ஜங்கு ஹீரோவை பார்த்ததும் நீங்க தானே அது சொன்னாங்க, நீங்களும் எக்ஸாரிசம் பண்ண இடத்துல இருந்ததா, நீங்க ஒரு சேமனான்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஒரு டாக்டர், பேய்களை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் அவனை பார்த்து ஒரு நக்கலா ஒரு லுக் விடுறா. அப்ப அந்த பெரியவரும் என் ஒய்ஃப் தான் இவரை வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பின்னாடியே ஹீரோயினும் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் பின்னாடியே வந்து உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட எனக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்றான். நான் எந்த ஒரு ஸ்பிரிட்டை அழிச்சாலும் அவங்க லைஃப்ல நடந்த மோஸ்ட் எமோஷனல் இன்சிடென்ட்ஸ், அது ஹாப்பியான மூமெண்ட்ஸாவும் இருக்கலாம், இல்ல சேடான மூமெண்ட்ஸா கூட இருக்கலாம், இல்ல அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற எல்லா நினைவுகளுமே எனக்குள்ளதான் போகும். ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த நினைவுகள் எனக்குள்ள வரல அப்படின்னா அது உனக்குள்ளதான் போயிருக்கும், நல்லா யோசிச்சு பாருன்னு ஜியா சொல்றா. எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, இதை நம்புறதும் நம்பாதும் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனாலும் ஹீரோக்குள்ள ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஹீரோயின் என்ன சொல்லிருப்பானா, உன்னை ஸ்பிரிட்ஸ் ஈஸியா பொசஸ் பண்ணிடும். அப்படி பொசஸ் பண்ற டைம்ல உனக்கு எந்த ஞாபகமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம நீயா இருக்க மாட்ட, நீ அந்த டைம்ல பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பேன்னு சொல்லியிருப்பா. அதனால இப்ப நடந்தது இவனுக்கு அடிக்கடி வர அந்த அமானுஷ்யமான கனவு, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பேய் இருக்கிறது உண்மைதான் போலேன்னு யோசிக்கிறான். அப்பதான் அவன் கழுத்துல அவனோட அங்கிள் கொடுத்த அந்த டாலர் இல்லங்கிறது தெரியுது. கங்தேவை மேல இருந்து இழுத்து போடும் போதுதான் அது கட்டாகி கீழே விழுந்திருக்கும். அது ஞாபகம் வந்த உடனே அந்த பில்டிங்க்கு தான் போறாங்க. அங்க போய் எல்லா பக்கமும் தேடுறான். ஆனா அது மேல எங்கேயும் இல்ல. அப்பதான் பார்க் டே அது இங்க இருக்குடான்னு கீழே இருந்து கூப்பிடுறான். இவனும் போய் அதை எடுத்து பாக்குறான். அது ஃபுல்லாவே கட்டாகி போச்சு. அவ்வளவு நான் எப்ப பார்த்தனோ அப்ப இருந்து எனக்கு எல்லாமே கெட்டதா தான் நடக்குதுன்னு டென்ஷன் ஆகுறான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த கேங்ஸ்டரை தான் காட்டுறாங்க. அவன் பேரு மின். ஹீரோயின் வீட்டு பக்கத்துல ஒரு வயசான கப்பல் சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களையும் அங்க இருந்து காலி பண்ண சொல்லி இவன் மிரட்டிட்டு இருக்கான். ஆனா அவன் ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததும் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு அங்க இருந்து பயந்தடிச்சு ஓடிடுறான். இந்த கேங்ஸ்டர் மின்க்கு ஒரு பாஸ் இருப்பான். அவன் தான் இந்த டிராமாவோட வில்லன். அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த இடத்த வாங்கியாச்சான்னு அந்த வில்லன் கேக்குறான். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னால அந்த இடத்த மட்டும் வாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அங்க நான் ஒரு பேய் இருக்கிறத பார்த்தேன்னு சொல்றான். நம்ம பசங்களும் பார்த்தாங்க, அவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்கன்னு சொல்றான். அப்ப அந்த வில்லன் மின் பக்கத்துல வந்து கன்னத்துல அடிச்சுக்கிட்டே எனக்கு இந்த காரணம் சொல்றவங்களை சுத்தமா பிடிக்காது, அதுவும் இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, இனிமேல் நம்ம பசங்களை அங்க அனுப்ப வேண்டாம், அதை இனிமேல் நீ மட்டும் டீல் பண்ணு சரியா அப்படின்னு மின்னோட சோல்டரை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஓகே சார் இனிமேல் நானே டீல் பண்ணிக்கிறேன்னா அவன் வாயால சொன்னதுக்கு அப்புறம் தான் கையவே எடுக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் எதோ எழுதிட்டு இருக்கா. அது என்னன்னா ஹீரோயின் எப்ப எக்ஸாரிசம் பண்ணாலும் எந்த இடத்துல எக்ஸாரிசம் பண்ணாங்க எப்ப பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி ஒரு ரெக்கார்டா பத்திரமா வச்சிருப்பாங்க. எழுதிட்டு இருந்தவ திடீர்னு எதையோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்ப அங்க வந்த ஜங் அந்த பெரியவர் பேசின மாதிரியே ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாராமா. அதை ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜங் சொல்ற எதுவுமே ஹீரோயின் காதுல விடல. ஹலோ மிஸ் ஜியா, அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓ அதுவா அந்த ஃப்ராட பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றா. இதை கேட்ட ஜங் பாத்தீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நீ எதுவும் அவன் மேல லவ்ல விழுந்துட்டியா என்ன அப்படின்னு கேக்குறா. இதை கேட்ட ஜியா முறைச்சுக்கிட்டேன். இப்ப என்ன சொன்னீங்கன்னு கேக்குறா. அதுவா அவனும் பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், அதான் சும்மா நானா ஒரு இமேஜினேஷன்ல அப்படி சொல்லிட்டேன்னு சமாளிக்கிறாங்க. அன்னைக்கு ஜின்னோட மெமரி எனக்குள்ள வரலன்னா கண்டிப்பா அந்த ஃப்ராடுக்குள்ள தான் போயிருக்கணும். எனக்கு என்னமோ இவன் தான் என் அம்மாவை அனுப்புறதுக்கும் சரியான ஆள்னு தோணுது. ஆனா அவன் எங்க இருக்கான் அப்படின்ற எந்த டீடைலும் தெரியல, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியலன்னு ஹீரோயின் சொல்றா. அவன் ஒரு ஃப்ராடுன்னு தானே சொன்னேன், அப்படின்னா கண்டிப்பா
கண்டிப்பா அவன் மேல ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். அதனால அவனை பத்தி நம்ம போலீஸ்ல விசாரிக்கலாம்னு ஜங் சொல்றாங்க. இல்ல அவனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோவையும் பார்க்கையும் தான் காட்டுறாங்க. ஒரு ஆத்துக்கு ஓரமா அவங்க வேனை நிறுத்திட்டு சன்செட்டை பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட ஹீரோவோட மைண்ட் ஃபுல்லா என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அந்த ஜின் அவன் அப்பாவுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டு வாசல் வரைக்கும் போயிருப்பான். ஆனா அப்ப அதை கொடுக்காம ரிட்டர்ன் வந்திருப்பான். ஆனா கடைசி வரைக்குமே அவனால கொடுக்க முடியாம போயிருக்கும். இதுதான் ஹீரோ மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஜின்னோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கான். அவன் எப்படி இங்க வந்தான்னு அவனுக்கே தெரியல. நாம இப்ப எங்க இருக்கோம், இது எந்த இடம் அப்படின்னு சுத்திலும் பாக்குறான். அப்பதான் ஜின்னோட வீட்டை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனுக்கு அடிக்கடி வர அந்த விசுவல்ல அந்த ஜின்னோட வீடு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். நாம எப்படி கரெக்டா இங்க வந்தோம்னு யோசிக்கும் போது அப்பதான் ஜின்னோட அப்பா வெளியில வராரு. அவர் வர சத்தம் கேட்டதும் ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். மறைஞ்சு நின்று ஜின்னோட அப்பாவையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவரும் தன்னோட பையனை நினைச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து நீ இதயமே இல்லாத மிருகம்டான்னு தன்னோட பையனை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இதே வார்த்தையை தான் ஹீரோவோட அங்கிள் இறந்தப்பவும் ஹீரோவோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. அது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்க் கிட்ட பேசும்போது கூட ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்றான். ஏண்டா என்ன ஆச்சு, உன் அங்கிளை பத்தி ஏதாவது மறுபடியும் கனவு கண்டியான்னு கேக்குறான். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. கிரிமினல்ஸ் பத்தின போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் ஹீரோ பத்தின ஏதாவது டீடைல் கிடைக்குமான்னு செக் பண்றாங்க. ஆனா அதிலும் ஹீரோ பத்தின எந்த டீடைலும் கிடைக்கல. எப்படிதான் அவனை கண்டுபிடிக்கிறதுனே தெரியலன்னு ஹீரோயின் புலம்புறா. அவனை கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், நீ போய் முதல்ல ஒரு டாக்டர் பாரு. ஏற்கனவே நீ செயின் ஸ்மோக்கரா ஆகிட்ட, அடுத்து குடிகாரியாவும் மாறிடுவ போல. அதனால டாக்டர் கிட்ட போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டேபிள் மேல ஜின் அவன் அப்பாவுக்காக வாங்கி வச்ச கிஃப்ட் இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு லெட்டர் கீழே விடுது. அந்த லெட்டர் எடுத்து ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு ஜங்கு கிட்ட ஓ இன்பம் எங்க இருப்பாங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோவோட பேர் தான் ஓ இன்பம். ஹீரோயின் எங்க வந்திருக்கானா அந்த ஜின்னோட வீட்டுக்கு ஜின்னோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹீரோவும் அங்கதான் இருக்கான். ஹீரோயினை பார்த்ததும் இவ எதுக்கட இங்க வந்திருக்கான்னு போய் மறைஞ்சு நின்று ஹீரோயின் எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் ஜின்னோட அப்பா கிட்ட அந்த பாக்ஸை கொடுத்துட்டு உங்க பையன் சூசைட் பண்ணி சாகலன்னு மட்டும் சொல்லிட்டு வேற எந்த டீடைலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறா. அவரும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல அந்த லெட்டர் இருக்கு. அதுல ஜின் என்ன எழுதிருக்கானா, அப்பா அன்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட்டது தப்புதான்ப்பா, நீங்க வேணா பாருங்க, நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் ஒரு நாள் பெரிய ஆளா வந்து காட்டுவேன்னு எழுதியிருக்கான். அப்ப ஜின் எப்படியெல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டான் அப்படிங்கறது விசுவலா நமக்கு காட்டுறாங்க. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜின் இவருக்காக வாங்கின கண்ணாடி இருக்கு. இந்த லெட்டரை படிச்சு முடிச்சுட்டு ஜின்னோட அப்பா தான் பையனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இது ஹீரோவும் பார்த்து ஃபீல் பண்றான். ஹீரோவும் ஜின்னோட அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லதான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருந்திருப்பான். அவருக்கு ஹீரோயின் மூலமா உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால இப்பதான் இவனுக்கும் நிம்மதியா இருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து இவன் பின்னாடி பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவனும் ஒரு செகண்ட் ஹீரோயினை பார்த்து பயந்துடுறான். ஆமா நீ இங்க என்ன கண்ணு பண்ற, உனக்கு இந்த இடம் எப்படி தெரியும்னு கேக்குறா. அது உனக்கு தேவையில்லாததுன்னு ஹீரோ அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட பேசணும்னு பின்னாடியே ஜியாவும் வரா. ஆனா இவன் ஓடி போய் அவனோட வேனை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். ஜியாவும் விடுவனாடா உன்னு அந்த வேனுக்கு பின்னாடியே குறுக்கு சந்து வழியெல்லாம் பூந்து துரத்திட்டு வரா. ஆனாலும் ஜியானால ஹீரோவை பிடிக்க முடியல. ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். இதனால டென்ஷனான ஜியா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம அந்த பஞ்சிங் பேக்ல தான் காட்டுறா. அப்ப அங்க வந்த ஜங் இந்த டைமும் அவனை மிஸ் பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. ஆமா ஜஸ்ட் மிஸ்ல அவனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. சரி விடு, ரொம்ப டென்ஷன் ஆகாத, அவன் ஒரு ஃப்ராட் எக்ஸாரிஸ்ட் தானே, கண்டிப்பா ஒரு நாள் அவன் போலீஸ்ல மாட்டுவான், அப்ப அவனை பிடிச்சிக்கலாம்னு ஜங் சொல்றாங்க. இல்ல அவன் போலீஸ்ல மாட்டாத அளவுக்கு தெளிவா யோசிச்சுதான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். அதனால அவன் போலீஸ்ல சிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஜியா சொல்றா. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோவையும் பார்க்கையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு கோவிலுக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் கோவில் அன்னைக்கு அன்னதானம் போடுறாங்க போல. அதனால அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்க் ஹீரோ கிட்ட இவங்க பேர் தான் லீ, கொரியாவோட நம்பர் 1 ஆர்ட் மியூசியமோட டைரக்டர் இவங்க தான். இப்ப ரீசெண்டா கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது பாதிலேயே நின்னு போச்சு. அதுக்கு காரணம் அங்க ஏதோ பேய் இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரமா கோமால இருந்திருக்காரு. அவர் கோமாவில் இருந்த டைம்ல ஒரு டைம் கூட இந்த லேடி அவரை போய் பார்க்கலையாமா. அதுக்கு பதிலா அந்த டைம்ல தன்னோட மியூசியம்ல ஃபேமஸான ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கு. அதனாலதான் எல்லாரும் இவ தான் அவ புருஷனுக்கு விஷ வச்சு கொன்னுட்டா, அதனாலதான் இவ ஹஸ்பண்ட் அந்த மியூசியம்ல பேயா சுத்திட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்கன்னு பார்க்க எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு இருக்கான். இது கேட்ட ஹீரோவும் இந்த மாதிரி பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு படிச்சவங்களும் நம்புறாங்களா என்னன்னு பார்க்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நாம நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளோட பிளான்
பிளான் படி அங்க போய் பேய் இருக்குன்னு இந்த லேடியை நம்ப வச்சு காசு பாத்திர வேண்டியதான்னு ஹீரோ இங்க பிளான் போட்டுட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணி இங்க ஒரு கப்பல்ஸை காட்டுறாங்க. இவங்க வீடு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வீட்டோட ஓனரும் வீட்டை சுத்தி கட்டிட்டு இருக்காரு. அப்பதான் அவரு அந்த கப்பல்ஸ் கிட்ட மேல் வீட்டுல ஒரு ஆர்டிஸ்ட் தான் தங்கி இருக்காரு, அவரு ரொம்ப வருஷமா இங்கதான் குடி இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு மேல ஏதோ கருப்பா ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கு. உடனே அவனும் மேல போய் பார்க்கலாம்னு போறான். பின்னாடி இவங்களும் போறாங்க. மேல போகும்போது ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குது. இவங்களும் அந்த ஆர்டிஸ்டோட வீட்டுக்குள்ள போக போக அந்த பேட் ஸ்மெல் அதிகமாயிட்டே போகுது. உள்ள போய் பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த ஆர்டிஸ்ட் தான் செத்து போய் கிடக்குறாரு. அவர் செத்து எத்தனை நாள் ஆச்சுங்கிறதே தெரியல. அந்த பாடியில இருந்து தான் இந்த பேட் ஸ்மெல் வந்திருக்கு. இதை பார்த்து அந்த வீட்டு ஓனரும் ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயின் இந்த ஆர்டிஸ்டோட வீட்டுக்குள்ளதான் இருக்கா. இங்க அந்த ஆர்டிஸ்டோட ஆவி இருக்கான்னு செக் பண்றா. ஆனா பேய் இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. அதனால அப்படியே அந்த பில்டிங்கோட மாடிக்கு வரா. வந்து அங்க ரோட்டை பார்க்கும்போது அங்க ரோட்டு மேல ஒரு பேய் இருக்கு. ஹீரோயினை பார்த்ததும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ அங்க இருந்த எல்லா காருமே தன்னால ஆன் ஆகுது. அத ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்கு கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயினும் அட்டன் பண்றா. ஜங்கும் ஏதாச்சும் கண்டுபிடிச்சான்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜங்கு கிட்ட இது ஒரு வாண்டரிங் ஸ்பிரிட்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோயின் ஜங்கு கிட்ட இது ஒரு வாண்டரிங் ஸ்பிரிட்னு சொல்றா. அது எப்படி நடக்கும்? ஒருத்தங்க தன்னோட வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போய் செத்தாதான் அவங்க வாண்டரிங் ஸ்பிரிட்டா மாறுவாங்க. ஆனா இந்த ஆர்டிஸ்ட் அவனோட வீட்லயே தானே இறந்து போயிருக்கான், அவன் எப்படி வாண்டரிங் ஸ்பிரிட்டா மாற முடியும்னு ஜங் சொல்றாங்க. அதுக்கு ஜியாவும் அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது, அந்த ஆவி பின்னாடியே போனாதான் ஏதாவது ஒரு லீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பேய் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த லீயோட ஆர்ட் மியூசியம் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருந்த அதே பில்டிங் மாதிரியான ஒரு ஓவியம் அந்த லேடி லீயோட மியூசியம்ல இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த நாள் அந்த மியூசியம்ல தான் காட்டுறாங்க. அந்த மியூசியம்ல எக்ஸிபிஷன் நடக்க போறதுனால அங்க சில வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க வேலை செய்யற ஆளுங்கள்ல ஒருத்தனா ஹீரோவும் உள்ள நுழைஞ்சிட்டான். அப்படியே அங்க வேலை செய்யற மாதிரி அங்க ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம ஒரு ப்ரொஜெக்டரை வச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை முடிஞ்சு கிளம்பும் போது ஹீரோவும் அப்படியே நைஸா அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அங்க இருந்த ஒரு சூப்பர்வைசர் பொண்ணு ஹீரோவை பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றா. போச்சுடா, கண்டுபிடிச்சிட்டாங்க போலேன்னு ஹீரோவும் நினைச்சுக்கிறான். ஆனா அந்த பொண்ணு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றா. ஹீரோவும் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சா போதும்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போது அப்பா அவளுக்கு அங்க ஏதோ உருவம் தெரியற மாதிரி இருக்கு. இவளும் பார்த்து பயந்து காத்துறா. இது எல்லாமே ஹீரோவோட செட்டப் தான். இந்த பொண்ணு பயப்படுறத வேன்ல இருந்து பார்க்க பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணு பயந்தடிச்சு ஓடி போய் அங்க வேலை செய்யற இன்னொருத்தர்கிட்ட நான் பேய பார்த்தேன்னு சொல்றா. என்னமா சொல்றேன்னு அவரும் செக் பண்றதுக்காக போறாரு. அங்கதான் ஹீரோ நின்னு இங்க நடக்கிறத பாத்துட்டு இருக்கான். பார்க்க கிட்ட நம்ம நினைச்ச மாதிரிதான் எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவரும் வந்து அங்க செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்து ஒரு பெயிண்டிங் குள்ள இருந்து உண்மையான பேய் வெளியில வர மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவரும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு புதுசா வாங்கின ட்ரெஸ் போட்டிருக்கா போல சூப்பரா இருக்குன்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜியாவோட அம்மா அவளுக்கு பின்னாடிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. இவளும் திரும்பி பாக்குறா. ஆனா அவங்கள அங்க காணோம். மறுபடியும் திரும்பி கண்ணாடியை பார்க்கும்போது அவங்க அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருந்து முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஹீரோயின் ஒரு செகண்ட் பயந்துடுறா. அப்போ அவங்க கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியில வர ட்ரை பண்றாங்க. அப்போ ஹீரோயின் இது ஒன்னும் புது ட்ரெஸ் இல்ல, பழைய ட்ரெஸ் தான், வெளியில வராம உள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு எப்படிதான் நம்ம புது ட்ரெஸ் வாங்கினா கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியில வரா. ஹீரோயினை பார்த்து ஜங்கும் புது ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் இது ஒன்னும் புது ட்ரெஸ் இல்லன்னு சொல்றா. அதுக்கு ஜங் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ல இருக்க பிரைஸ் டேக் வந்து கட் பண்ணி விடுறாங்க. அடுத்து ஹீரோயின் கிளம்பி இந்த மியூசியம்க்கு தான் வந்திருக்கா. அங்க இருக்க எல்லா பெயிண்டிங்ஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சறுக்குன்னு போகிற மாதிரி இருக்கு. ஜியாவும் அது என்னவா இருக்குன்னு வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோயினை பார்த்ததும் அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதை நான் தான் கேட்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுக்கு பின்னாடி தான் அந்த பேய் இருக்கு. அது ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கு. உடனே ஹீரோவை சுத்தியும் மேஜிக்கல் சீல்டை போட்டு விட்டுட்டு இதுக்கும் மேல நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றா. ஆமா இப்ப எதுக்கு நீ இப்படி டிராமா பண்ற, நீயும் ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்லும் போது லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. அங்க செவுத்துல மாட்டிருந்த எல்லா பெயிண்டிங்ஸும் ஒன்னொன்னா கீழே விழ ஆரம்பிக்குது. அப்ப அந்த பேய் அங்க இருந்த பெயிண்டிங்க்கு முன்னாடி தான் முகத்தை திருப்பிட்டு நின்னுட்டு இருக்கு. ஹீரோயினும் அந்த பேயோட முகத்தை பாக்குறதுக்காக பேய் கிட்ட போறா. அப்போ அங்க மேல இருந்து ஒரு பலகை ஜியா மேல விழ போக இதை பார்த்த ஹீரோயினை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுறான். ஆனா அதுக்குள்ள அங்க இருந்த பேய் மறைஞ்சு போயிடுது. அதனால கடுப்பான ஹீரோயின் ஹீரோ மேல ஏறி உட்காந்து சட்டையை பிடிச்சி எல்லாம் போச்சுன்னு ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உனக்கு அடிபடாம காப்பாத்திருக்கேன், ஆனா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாம இப்படி திட்டிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்ப ஹீரோ ஜியாவோட கையை தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப ஜியாக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இவளோட நெத்தியும் கழுத்தையும் தொட்டு பாக்குறா. ஏன்னா ஹீரோயின் எப்ப பேய பார்த்தாலும் அவன் பாடி ஃபுல்லா ஜில்லுன்னு ஆயிடும். ஆனா இப்ப ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஜில்னஸ் இப்ப ஹீரோயின் கிட்ட இல்ல. அதனால ஹீரோவுக்குள்ள ஏதோ பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா போல. ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. அப்போ அந்த மியூசியமோட டைரக்டர் லீ அங்க வராங்க. ஹீரோயினும் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அந்த லீயோட ஆளுங்க அங்க கீழே விழுந்திருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவியை செக் பண்ணி இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்க சொல்றாங்க. அதுக்கு ஜியா கண்டிப்பா சிசிடிவில எதுவுமே ரெக்கார்ட் ஆயிருக்காது, ஏன்னா எந்த இடத்துல பேய் இருக்கோ அங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸும் வேலை செய்யாதுன்னு சொல்றா. ஆனா லீக்கு பாத்தீங்கன்னா அந்த பேய் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அதனால ஒரு மாதிரி தான் பார்க்க
பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வெளியே அனுப்பி விட்டுட்டு லீயும் ஜியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. லீ கிட்ட பேசி ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு வேற கேஸ பாத்துட்டு இருக்கேன், அது இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், நாளைக்கு வந்து உங்க கேஸ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. வெளியில தான் ஹீரோவும் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட வந்த ஜியா பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேஸ்ல மட்டும் ஒர்க் பண்ணலாமான்னு கேக்குறா. காசுக்காக இந்த நாய் நாம கேட்ட ஒத்துக்கும்னு ஹீரோயினுக்கும் தெரியும். ஜியா நினைச்ச மாதிரி ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாதான் ஜியாவோட வீட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் உள்ள வரா. அப்போ ஹீரோவை டெஸ்ட் பண்றதுக்காக வாசப்படியிலேயே உப்பு வச்சிருக்கா. ஹீரோ தாண்டி வந்ததுக்கு பிறகு ஹீரோயின் அந்த உப்பை பாக்குறா. அது ப்ளூ கலர்ல மின்னுது. ஹீரோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டான். அடுத்து மாடிப்படியே ஏற சொல்றா. அதுக்கு ஹீரோ ஏதோ நமக்கு ட்ரை பண்றா போலன்னு நினைச்சுக்கிட்டு ஏன் மேலன்னு கேக்குறான். ஏன்னா மேலதான் ரூம் இருக்கு, அங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்றா. இது ஹீரோவுக்கு பண்ற செகண்ட் டெஸ்ட். ஹீரோயினும் ஹீரோ மேல போறத ஆர்வமா பாத்துட்டு இருக்கா. இவனும் 4-5 ஸ்டெப் ஏறிடுறான். இவனுக்கு எதுவும் ஆகல. ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு இப்ப ஹார்ட் பீட் அதிகமாகுதா, மூச்சு விட சிரமமா இருக்கு, இல்ல தலை இது சுத்துதான்னு கேக்குறா. இப்ப நான் என்ன எவரெஸ்ட் சீக்கிரமா ஏறேன் இப்படி கேக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கருகும்னு இருக்கு. இதை பார்த்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து சன்லைட் உனக்கு ஆகாதான்னு கேக்குறான். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஜியா பாத்தீங்கன்னா ஹீரோவை சுத்தி உப்பால ஒரு சிம்பிள் மாதிரி வரைஞ்சு நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றா. அப்ப அங்க டேபிள் மேல ஜியாவும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. அதை எடுத்தது யாருன்னு கேக்குறான். இவங்க தான் என் அம்மான்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அவங்க சேர்த்து 20 வருஷம் ஆகுதுன்னு சொல்றா. அப்பதான் ஜியாவோட அம்மா எப்படி இறந்தாங்கன்னு ஜியா நினைச்சு பாக்குறா. சின்ன பொண்ணா இருக்க ஜியா வந்து பார்க்கும்போது ஒரு ஆள் ஜியாவோட அம்மாவை ஒத்த கையால தூக்கி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அங்கிள் தான். அப்ப அவருக்குள்ள ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்திருக்கு. அதை ஹீரோயினும் பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் அவ கண்ணு முன்னாடியே ஹீரோயினோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோ கிட்ட இந்த 20 வருஷமா அவங்க ஆவியா இங்க தான் இருக்காங்க, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டது கூட என் அம்மாக்காக தான் சொல்றா. அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா ஐயோ இல்ல, நான் உன் கூட அந்த பிரிட்டியம் மியூசியம் கேஸ்ல ஒர்க் பண்ணதா ஓகே சொன்னேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா உன்னாலதான் என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் என்னால மட்டும்தான் உன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, உன் கூட ஒரு ஆள் இருந்தான்ல அவனை வச்சு பண்ணிருக்கலாமல்லன்னு கேக்குறான். மத்தவங்க மாதிரி கிடையாது, என் அம்மா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிட், சோ அவங்களை எக்ஸாரிசம் பண்றதுன்னா அதுக்கு உன்ன மாதிரி ஸ்பெஷலான பவர் இருக்க ஆளு வேணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டா உனக்கு நான் $20,000 தரேன்னு சொல்ல, காசுனாதான் ஹீரோ எதை வேணாலும் செய்வான்ல. ஹீரோவும் ஓகே சொல்ல, இப்ப நீ இந்த கோட்டை விட்டு வெளியில வான்னு சொல்றான். அவனும் வெளியில வரான். பின்னாடியே நின்னுட்டு இருந்த ஹீரோயினோட அம்மா ஹீரோக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட எனர்ஜியை ஹீரோனால தாங்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு அழுதுகிட்டு தலை மேல கையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியா ஹீரோவை எழுப்பி விடுறா. அப்ப ஹீரோக்கு ஒரு சில இல்யூஷன் தெரிய ஆரம்பிக்குது. அதுல ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோவோட அங்கிளை ஜியாவோட அம்மா கழுத்தை நெரிக்கிற மாதிரியும் அப்போ அந்த ஈவில் ஸ்பிரிட் இவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஹீரோவுக்கு தெரியுது. அதனால அடிச்சு புடிச்சு கண்ணை முழிச்சிடுறான். அப்படி ஹீரோயினோட அம்மா சாவலியும் ஹீரோவோட அங்கிள் சாவலியும் என்ன மர்மம் இருக்குன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹீரோவும் மயக்கம் தெளிஞ்சு மிஸ் ஜியாவோட அம்மா தான் என் அங்கிளை கொல்ல ட்ரை பண்ணாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து ஜியாவும் ஹீரோவை பார்த்து என்ன மன்னிச்சிடு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், இந்த செயினை போட்டுக்கன்னு கொடுக்குறா. இது எதுக்குன்னு ஹீரோ கேக்குறான். இது போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுமே உன்னை பொசஸ் பண்ணாது, அதுங்க கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்கும்னு சொல்றா. இந்த செயினை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவனோட அங்கிள் இதே மாதிரியான டாலர் செயினை தானே நீ எப்பவும் கழட்ட கூடாதுன்னு போட்டு விட்டுருப்பாரு. அதனாலதான் அந்த செயினை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கும் என்ன நடந்திருக்கும்னு ஒன்னும் புரியல. ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்டே வந்து உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு கேக்குறான். அப்ப கிட்ட என்னாலதான் அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறானா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அங்கிள் இங்க வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவர் செத்தும் போயிருக்காரு, நாம இங்க இருந்தாதான் அவரோட சாவல் இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்ச ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு தான் ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொன்னல, அப்ப ஏன் நாம சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யக்கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.